ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வெயிட் லாஸ் 71 days சேலஞ்சோட டே வந்து 43 தான். ரொம்ப 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 ஹாப்பியாகவே இந்த நாள் ஸ்டார்ட் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பொங்கலுக்கு இன்னும் வந்து 14 நாள் தான் இருக்குது. நாளைக்கு நியூ இயரு. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்குமே. இன்றைக்கி வந்து காலையில் நான் என்ன டிஃபன் எடுத்திருக்கேன் அப்படின்னா பாவக்காய் குழம்பு, பாவக்காய் புளிக்குழம்பு, அப்புறம் கொஞ்சமாக ரைஸு. காலையில் ஏன் சிஸ்டர் ஃபுட்டு எதுன்னு சாப்பாடு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஓட்ஸ் புட்டு செய்யலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வயிறு கபன்னு எரிய ஆரம்பிச்சிச்சு. நைட்டு கொஞ்சம் தான் சாப்பிட்டேன்னா, அதனால் வந்து நான் சாப்பிட்டுட்டேன் கொஞ்சமாக வந்து. சரி மதியத்துக்கூடாது ஓட்ஸில் ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து கொஞ்சமாக தயிர். இதுதான் வந்து காலையில். அந்த சைடு தட்டில் பாப்பா வந்து பிணைஞ்சு வச்சுருக்கான். அவளுக்குன்னு தனியாக போட்டு கொடுத்துட்டேன் இன்னைக்கு. இதுதான் வந்து தயிருமே அவளுக்கு வந்து கொஞ்சம் போட்டு பிணைஞ்சு அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு விளையாண்டுட்டு இருக்கா. சளி வேற நல்லா. பாய் சொல்லிடு, ஹாய் சொல்லிடு, ஹாய் சொல்லு. சளி நல்லா இந்த கிளைமேட்டுக்கு வேறு நல்லா சளி பிடிச்சிருச்சு. நேற்று நல்லா தான் இருந்தால் இன்றைக்கி வந்து ரொம்ப சளி பிடிச்சிச்சு. சாப்பிட்டு வந்துடுறேன். என்னடா இன்னைக்கு சேரீயோடு நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோட கல்யாண சேரீ. இது வந்து என்னோடய ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரெக்னென்சி டைமில் 9 மாதத்தில் வந்து வளைகாப்புக்கு கல்யாணத்துக்கு எடுத்த சேரீ தான் வந்து கட்ட சொல்லுவாங்க எங்கள் சைட்லாம். உங்கள் சைடு எப்படின்னு தெரியல. பார்த்திங்கன்னா அந்த கல்யாண ப்ளவுஸ் வந்து பிரிச்சு விட்டுமே வந்து பத்தாமல் போயிடுச்சு. ரொம்ப வந்து இதாக இருந்துச்சு. அவ்வளோ வந்து டைட்டாக இருந்துச்சு, சுத்தமாகவே முடியல. ஆனால் இந்த ப்ளவுஸுக்கு சாரீக்கு இந்த சாரீ கட்டிட்டு வேற ஒரு ப்ளவுஸ் தான் போட்டிருந்தேனே. ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிட்டேன். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்போ போட்டு பார்க்குறேன். சூப்பராக வந்து கையெல்லாம் கூட லூஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் வந்து ப்ரஷ்ட்டு மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. டேட்ஸ் தானே, டேட்ஸ் வாங்கி தரேன். ரொம்ப எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் வந்து என்னோட கல்யாண சாரீ. ரொம்ப வந்து ரொம்ப கிராண்டா வந்து சாரீ எடுத்தது ஆக்சுவலா. இதுதான் வந்து என்னோட சாரீ. பாப்பா வயிற்றுல இருந்தப்ப இப்படி தான் வந்து கட்ட முடியாமல் திணறிட்டு இருந்தேன். ஆனால் வந்து இப்போ வந்து சூப்பராகவே வந்து வந்திருக்கு. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு மேலே பின்னாடி போக முடியாது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாரி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு வந்து காட்டுறேன். டேட்ஸ் காட்டுறேன். டேட்ஸா இல்லை, அப்பா வாங்கிட்டு சொல்கிறேன். அப்பா வாங்கிட்டு சொல்றடி. கேஷ்யூ சாப்பிட்றியா, முந்திரி சாப்பிட்றியா? இதை எடுத்துறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி நான் வந்து இப்படியே வந்து சந்தோஷமாகவே வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வந்து எனக்கு பசிக்கவே இல்லை, எக்ஸசைஸும் பண்ணலை. ரொம்ப ரொம்ப வயிறு வந்து மொந்தமாக இருக்குது. எப்படி சொல்கிறது, வயிறு ஃபுல்லாக இருக்கா மாதிரியே இருக்குது. அதனால் வந்து நான் சாப்பிடல. இது வந்து நான் உங்களுக்காக நான் காட்டணும், உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஹாய். இன்றைக்கி வெயிட் லாஸ் டே வந்து 44 தான். செம்மையாக இந்த டே போக உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து நியூ இயர் இல்லையா? இன்றைக்கி வந்து நியூ இயர். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருங்க, வந்து சந்தோஷமாக இருங்க. எல்லாத்துக்குமே ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். என்னடா இன்றைக்கி ஷாரியோடு நின்றுட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? இதுக்கு ஒரு இது சொல்லியிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது உங்களுக்கு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்குள்ளே கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. டாட்டா. வீடியோக்குள்ளே பார்க்கலாமாங்க. ஹாய். ஒரு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் மதர் வந்து கடுக்கா பொடி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமாம்,
இந்த கடுக்காப்பொடி எடுக்கணும் அப்படின்னா செரிமானத்தன்மை, அப்புறம் வந்து வாமிட் வர மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறவங்க ஃபீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் குடிக்கலாம். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி குடிக்க வேண்டாம். ஆனால் செரிமானத்தன்மை ஆகாது. அதுக்கு முன்னாடி டயட்டில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா அதை குடிக்கக்கூடாது. ஏன்னா வந்து கொஞ்சம், அதாவது டயட்லனா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம். இது வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கடுக்காப்பொடி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். செரிமானத்தன்மையை அதிகரிக்கிறது தான் இந்த கடுக்காப்பொடியோட வேலை. அதே மாதிரி அந்த மாதிரி இருக்கவங்களாம் சாப்பிட வேண்டாம். இது வந்து கடுக்காப்பொடி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லாமல் சர்க்கரை வியாதி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடல் இளைப்பு, ஃபஸ்ட்டு உடல் இளைப்பு, இது எல்லாத்துக்குமே வந்து கடுக்காப்பொடி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கிடைச்சதுன்னா மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க, மிஸ் பண்ணாதீங்க. எப்படி சொல்கிறது, இயற்கை மருத்துவத்தின் ராஜா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து இந்த கடுக்காப்பொடி தான். ரொம்ப உடம்புக்கு நல்லது. சேர்றவங்க குடிங்க, இந்த மாதிரி இது இருக்கவங்க குடிக்காதீங்க, சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு இது, கடுக்காப்பொடி சாப்பிட்டா வந்து தயிர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பால், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சரி, டாட்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 6:45 ஆகுது. இப்போ என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா சாப்பாடு. அதே வந்து பருப்பு குழம்பு, பாவக்காய் குழம்பு தான். இது வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்து இருக்கிறனால சரி ஓட்ஸ் கஞ்சி தான் குடிக்கலான்னு பார்த்தேன். பசியே இல்லை, என்னாச்சுன்னே தெரியல. பாவக்காய் கொஞ்சம் நிறையா எடுத்துகிட்டு அப்படியே பாப்பா கூட்டிகிட்டு நானும் சாப்பிட்ருவேன். இந்த டே இன்றைக்கி எனக்கு சூப்பராகவே போச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து கருஞ்சீரகம் தண்ணி குடிப்பேன். அதை வந்து எடுக்கிறேன், உங்களுக்கு எடுத்து டெய்லியும் வந்து காலையிலையும் குடித்தேன். அதை வந்து நான் எடுக்காமல் விட்டுட்டேன், மறந்துட்டேன். மறக்காமல் நான் வந்து இப்போ நான் ஷேர் பண்ணேன். வெறும் கருஞ்சீரகம் மட்டும் போட்டு எடுத்திருக்கேன். கடுக்காப்பொடி வந்து ஒரு 2 நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? அதனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் படுக்க போகிறப்ப வந்து நம்ம கருஞ்சீரக தண்ணி குடிச்சு